அளவுக்கு பெருசா ஒண்ணும் படிக்கல, 10ஆம் கிளாஸ் தான். அதுவும் பாட்டி இறந்து போனதுனால முழு பரீட்சையும் எழுதல. நான் அப்படி ஒன்னும் அழகுன்னு சொல்ல முடியாது. என்னை விட எத்தனையோ அழகான பொண்ணுங்களை நீங்க பாத்திருப்பீங்க. உங்க அந்தஸ்துக்கு கொஞ்சமும் பொருத்தமே இல்லாத உங்க வீட்டு வேலைக்காரியான என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சது? எதனால பிடிச்சது சொல்லுங்க பெரியா. நல்ல கேள்வி. ஆனா இதுக்கான பதில அதுக்கான நேரம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். என் அருமை பொண்டாட்டி இப்ப போய் நல்லா நிம்மதியா தூங்கு. என்னது அந்த பதில மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரே. ஷாம், டே ஷாம், டே ஷாம், ஷாம், டே ஷாம், டே ஷாம். இங்கதான் இருக்கேன். ஆதி, எங்கடா இருக்க? பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கேன். ஐயோ நான் இல்ல. டேய் டேய், நான் தான்டா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்பா, எனக்கு இந்த இடம் தான் பாதுகாப்பு. அந்த பெட்ல வந்து படுத்தனா எப்ப எவன் வந்து என்னை குத்தியான்னு தெரியாது. என்னை விட்டு ஓ சங்காத்தமே எனக்கு வேணாம். எனக்கு இதான் பாதுகாப்பு. டேய் அடச்சி வா, நான் தான் இருக்கேன்ல. நீ இருக்கும்போது தானே தலையாணியை வச்சு மூஞ்ச போட்டு அமுக்குனானுங்க. நான் வரல. இங்க பாரு, நாளைக்கே எனக்கு சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடு, நான் போறேன். சரிடா, புக் பண்ணி தரவா. போடா. எம்மா எப்பா எம்மா. ஏன் இதுக்குள்ள போய் பூந்துக்க வேண்டியதானே? இது எத்தனை நாளா நடக்குது? இந்த நடுராத்திரியில யாரு கூட போன்ல பேசிட்டு வர? ராத்திரி நேரத்துல நீ கார்டன்ல ரொம்ப நேரமா போன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வடஜாமா சொன்னதை நான் நம்பல. ஏன்னா நான் உன்னை நம்பினேன், உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா என் நம்பிக்கைய இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டீ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? பெத்தவங்களுக்கு தெரியாம இப்படி திருட்டுத்தனம் பண்ண பொண்ணுங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எதுல போய் முடிஞ்சிருக்குன்னு தெரியுமா? சொல்லு, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அது வந்து பெரியய்யா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். பெரிய தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா? இந்த நடுராத்திரில அவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? ஆமா, போன் நீ பண்ணியா இல்ல அவர் பண்ணாரா? அது வந்து நான் தான்ப்பா பண்ணேன். கோவப்படாதீங்கப்பா. பெரிய ஆபத்து ஏற்படுற மாதிரி நான் ஒரு கெட்ட கனவு கண்டப்பா. அந்த கெட்ட கனவு வந்ததுல இருந்து என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. அப்பா, வெளியூர் போயிருக்கிற பெரியயாவுக்கு அங்க என்ன ஆச்சோ, எப்படி இருக்காரோன்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அதான் மனசு கேட்காம பெரியய்யாவுக்கு போன் பண்ணி விசாரிச்சேன். பெரியய்யா நல்லா இருக்கேன்னாரு. அத கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியாச்சுப்பா. நீ சொல்றது உண்மையா இல்ல என்ன சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்றியா? ஏன்பா இப்படி கேக்குறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இருந்ததுனாலதான் வனஜாமா உன்னை பத்தி சொல்லும் போது அதை நம்பல. ஆனா இப்போ அவங்க சொல்றது உண்மையாகி போச்சே, உன்னை எப்படி நம்புறது? பெரியய்யா விஷயத்துல நான் பொய் சொல்லுவேனப்பா? நல்லா தூங்கிட்டு இருக்கிற பெரியய்யாவோட முகத்துல யாரோ 2 பேரு தலையணைய வச்சு அமுக்கி அவரை கொல்ல பாக்குற மாதிரி
எனக்கு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. அதுக்காக தான் நான் பெரியயாவுக்கு ஃபோன் பண்ணேன். இது உண்மைதான்ப்பா. பெரிய ஐயா விஷயத்துல நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சரி, போ, போய் படு. அண்ணே, லாண்டரில இருந்து துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்வதி, லாண்டரில இருந்து துணி வந்திருக்குமா? நான் போயிட்டு வந்துடுறேன். சரி பார்வதி. அந்த பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுங்க, போங்க. சரி. வாங்கண்ணே, துணியெல்லாம் அயன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு பார்வதி. துணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. அதெல்லாம் சரியா தான் இருக்கும். சரி, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வருவானே? அதெல்லாம் வேண்டாம் பார்வதி, நீ கேட்டதே எனக்கு சந்தோஷம். என்னண்ணே வேகாத வெயில வந்திருக்கீங்க, ஒரு டம்ளர் மோராவது குடிச்சிட்டு போங்க. ஒரு உழைப்பாளியோட கஷ்டம் இன்னொரு உழைப்பாளியான உனக்கு தெரியுது. என் கஷ்டத்தை புரிஞ்சு நீ மோர் குடுக்க, அத நான் குடிக்க, அத வனஜாமா பாத்துட்டா அது நம்ம 2 பேருக்கும் கஷ்டம். நான் வரேன் பார்வதி. சரிண்ணே. யாரோட ட்ரெஸ்? பெரிய ஒரு ட்ரெஸ். ஐயோ, போன் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. பெரிய போன் பண்ணாலும் பண்ணுவாரு. யாராவது எடுத்து பார்த்தா அவ்வளவுதான். எடுத்துட்டே போயிடுவோம். மாமா, இப்போ உங்க பொண்டாட்டி என்ன பண்ண போற தெரியுமா?
உங்க சட்டையில நான் எப்படி இருக்கேன் மாமா? உங்களை மாதிரியே இருக்கேனா? மாமாக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்போம். இப்ப நான் கொடுக்க போற அதிர்ச்சியில மாமா அசந்து போனும். சஸ்பென்ஸ். பார்வதி வீடியோ கால்ல வரா. தலையில கட்டு வேற இருக்கு. அவளுக்கு வேற தெரிஞ்சிருமே. எப்படி சமாளிக்கிறது? என்ன அது கால் வந்துகிட்டே இருக்கு, அட்டன் பண்ணாம பேசாம இருக்க? பார்வதி கிட்ட இந்த வீடியோ கால் அட்டன் பண்ண முடியாது. பண்ண சிக்கலாயிடும். நீ கால் அட்டன் பண்ணலன்னா அதை விட பெரிய சிக்கலாயிரும். அதனால வாய்ஸ் கால்லையாச்சும் பேசி சமாளி. என்னது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு? என்ன மாமா போனை கட் பண்றாரு? ஒருவேளை மீட்டிங்ல இருப்பாரோ? என்ன பண்ணலாம்? என்னது வீடியோ கால்ல கட் பண்ணிட்டு வாய்ஸ் கால்ல கூப்பிடுறாரு? சரி. பெரியா, ஏன் வீடியோ கால்ல வராம இந்த கால்ல வரீங்க? அது சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு பார்வதி. வீடியோ கிளியரா இருக்காது. அதான் வாய்ஸ் கால் பண்ண. சொல்லு பார்வதி. வீடியோ கால்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு பெரியா. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். இன்ப அதிர்ச்சியா? என்ன சொல்ற? அது சொல்ல முடியாது பெரியா. நீங்க வீடியோ கால்ல வந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? சரி, நீ எங்க இருக்க? உங்க ரூம்குள்ளதான் இருக்கேன். ஏன் ரூம்குள்ள இன்ப அதிர்ச்சியா? சரி, நீ கொஞ்சம் இரு. நான் சிக்னல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரி பெரியா, சீக்கிரமா பண்ணுங்க. ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. சரி, உடனே பண்றேன். வெயிட் பண்ண. என்ன அது பார்வதி என்ன சொல்லுச்சு? மச்சான், பார்வதி இப்ப என் ரூம்ல இருக்கலாம். வீடியோ கால்ல வந்தா ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்குன்னு சொல்றா. என்னன்னு தெரியல. நான் உடனே பார்வதி கிட்ட இப்ப வீடியோ கால்ல பேசணும். எதனா ஐடியா குடுறா. அப்படி என்ன இன்ப அதிர்ச்சி? அதை நான் வீடியோ கால் பண்ணி பார்த்தாதான் தெரியும். தலையில கட்டோட எப்படா பண்றது? கட்டை மறைக்கிறதுக்கு எதனா ஐடியா சொல்லு. மறுபடியுமா? சத்திய சோதனை. சரி, யோசிப்போம். என்ன பண்ணலாம்? ஐடியா தானே? சூப்பரான ஐடியாவோட வர்றேன். டேய், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி தான் சொல்லிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்த. ஒழுங்கா வா. அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. பாப்போம்.
வச்சு பேசி சமாளிப்போம். பெரியய்யா தான் ஃபோன் பண்றாரு. பெரியய்யா, சொன்ன மாதிரியே ஃபோன் பண்ணிட்டீங்க. என்ன பார்வதி, இதோ இன்ப அதிர்ச்சி காத்திருக்குன்னு சொன்ன, உன் முகத்தை கூட காட்டாம வெறும் ரூமை காட்டுற. இப்போ பாருங்க. போய் பொண்டாட்டி, உண்மையிலே இது எனக்கு இன்ப அதிர்ச்சி தான். உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இப்ப நீ என் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்க, நீ என் புருஷனா இல்ல பொண்டாட்டியா? போங்க பெரியய்யா, நீங்க இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் போனை கட் பண்ணிடுவேன். உங்களுக்காக தான் நான் ஆசையா இப்படி பண்ணேன். நல்லா இருக்கா? ஆதி ரூம்ல இருந்து குரல் கேக்குது. யாரா இருக்கும்? ஆமா பெரியய்யா, தலையில எதுக்கு இப்ப கர்ச்சீஃப் கட்டிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு சொன்னல ஃபேஷன். இந்த சமையல்காரருக்கு இவ்வளவு திமிரு இருந்தா ஆதியோட சட்டையை எடுத்து போட்டுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பா. இவள உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஏன் ரூம்குள்ளேயே வந்து என்னோட ஷர்ட்டையே போட்டுட்டு எனக்கே வீடியோ கால் பண்ணி பேசுறேன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இது அப்படியே மெயின்டைன் பண்ணு. வைக்கிறண்டி வீட்டு. இத்தனை நாளும் நீ என் பிளான்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்த. ஆனா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டடி. அகிலாண்டேஸ்வரி உன்னை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்த போறது கன்ஃபார்ம்.